ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகா இருக்காங்களே, கோபிகிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு வந்து உட்கார, கோபி என்ன பண்ணுறாருன்னா அவரையே மெய் மறந்து இங்கே என்னால் நல்லா கவனிச்சிக்கிறாங்க, அதுவும் செலியும் பார்த்துக்கிறான், இனியா பார்த்துக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்காங்களே அப்படி கவனிச்சிக்கிறாங்க இப்படி கவனிச்சிக்கிறாங்கன்னு சொல்ல, இதை பார்த்தோன்னே நம்ம ராதிகா மூஞ்சில் ஓடலாங்க. அதாவது புதுசு கண்ணா புதுசு அந்த மாதிரி இருக்குது. தெரியுதா கோபியை பற்றி? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவர் பகல் நேரம் பச்சை வந்தீங்க, இவர் இது தெரியாமல் நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப யோசிக்கிறாரு. நானும் ஐயோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்ல, எதுக்கு சண்டை போடுறதுக்கான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுக்கிறியப்பா கோபி கம்முன்னு இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு நிமிஷம் இவங்க காஞ்சனாவா மாறுறத பார்க்கணுமே. நானான்னது ஐயோயோ முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ இல்லம்மா நான் தாமா பாவி தெரியாமல் பண்ணிட்டேன் கம்முன்னு இருமான்னு சொல்லிட்டாங்க. போகிற போக்கில் ஒரு குண்டு வெடியை வேற தூக்கி போட்டு போயிட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? பாக்கியா கையால் சமைச்சதை ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டேன்னு சொல்ல, இதை கேட்டோடனே கர்ஜுக்கும் காண்டமிருகமாயிட்டாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம் சடுகுடுன்னு நடந்துட்டு இருக்காங்க. எதுக்குப்பா இவ்வளோ விஸ்குன்னு நடக்கிறேன்னு பார்த்தா, எதுக்கு தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காளோன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா வெளியே வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ராதிகாவை பார்த்துட்டாங்க. ராதிகா ஒரு பக்கம் பாக்கியாவை பார்த்து டெரரா லுக்கு விடுறாங்க. அப்படியே டெடன்னு ஸ்லோ மோஷனில் கழுத்து திரும்பிட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது மட்டுமா அங்கனடி லுக்கு இங்கே வான்னு சொல்லிட்டு பாட்டி இழுத்து வச்சு சும்மா கிளின்னு வேற லெவலில் கிழிச்சு விட்டாங்க. அது இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இப்போதான் என் பிள்ளை நிம்மதியாக இருக்கான், அவன் வாழ்க்கையிலே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. விட்டா பாட்டி இன்னைக்கே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரும் போல அந்த ரேஞ்சுக்கு பண்ணுது. என் புருஷன்ட்ட நான் பேசுவேன்னு சொல்லிட்டு என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. ஊன்னு ஒப்பாரி வைக்காதமா உன் புருஷன் உனக்கு இல்லைன்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்